அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை விளாங்குடி டு சிக்கந்தர் சாவடி போற ரோட்ல நம்ம ராமராஜ் பனியன் ஃபேக்டரியில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் தூரத்துல ஒரு தெற்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோட கட்டி அமைக்கப்பட்டிருக்க சும்மா கம்பீரமா காட்சி தர இந்த அழகிய வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 அடி ரோடு இருக்கு பாருங்க. ஃபேவர் பிளாக் கல் போட்டு அருமையா ரோடு சூப்பரா ரெடியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோட நல்ல நேர்த்தியான கட்டுமானத்துல ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போட சும்மா கம்பீரமா காட்சி தர இந்த வீட்டோட முன்பக்க பார்க்கிங் ஏரியா தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முன்னாடி நல்ல ஒரு அருமையான டிசைன் கேட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ஏரியா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பார்க்கிங் பாருங்க, நல்ல ஒரு கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. தளத்துல பூராமே நல்லா கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேல சீலிங்ல பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வால்லையும் அரை செவருக்கு டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. இது இபி மீட்டர் கேபினட் பாக்ஸிங் கொடுத்துருக்காங்க. இங்க வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் வசதி மாதிரி இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இங்க இன்வெர்டர் ஸ்டோரேஜுக்கு இருக்கு. தளத்துல ஃபுல்லா நல்லா கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்காகவே இது அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு தெற்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரைத்தளத்துல 2 பெட்ரூமும் மேல் தளத்துல ஒரு பெட்ரூமும் மொத்தம் 3 பெட்ரூமோட இந்த வீடு சும்மா கம்பீரமா கட்டி அமைச்சிருக்காங்க. இப்போ வாங்க இன்னும் ஒரு 3 படி ஏறி இந்த வீட்டோட தலவாசலுக்கு நம்ம போவோம். முன்னாடி படியில ஃபுல்லா கிரானைட்ல தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட தலவாசல் பார்க்க போறோம். பாருங்க, நல்ல ஒரு கம்பீரமா கட்டுமானத்துல நல்ல டீ கூட்ல தலவாசல் டோரு நல்லா அருமையான பாலிஷ் பண்ணி சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவி யூனிட்டு. இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் ஃபுல்லாகவே பேக்ரவுண்டில் ஃபுல்லாக பேனல் கொடுத்து, அது போக எல்இடி ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து, அது போக மேலே சீலிங்கில் பாருங்கள் ஒரு சாண்டிலியர் லைட்டும் மேலேயும் பேனல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயும் அருமையாக காட்சி கொடுக்குது இது. இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அதுபோக இந்த ஹாலில் வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா லைட் கலர்ல நல்ல வெளிச்சமா அமைஞ்சிருக்கு. சீலிங்ல இந்த பேனல் ஒர்க்கு சூப்பரா அமைஞ்சிருக்கு. அதுல சென்டர்ல அந்த சாண்டிலியர் லைட்டு சூப்பரா இருக்கு. பாருங்க, இந்த லைட்டிங் ஒர்க்கு சூப்பரா இருக்கு. அடுத்ததா இப்ப நம்ம இந்த வீட்டோட தரைத்தளத்துல அமைஞ்சிருக்க இது ஒரு பெட்ரூம் பாருங்க. தரைத்தளத்துல அமைஞ்சிருக்க பெட்ரூமை தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் பார்ப்போம். உள்ள நுழையும் போதே ரைட் சைடில் இந்த பெட்ரூமுக்குரிய டாய்லெட் வசதி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தளத்தில் பார்த்தீங்கன்னா 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு இதே சேம் பேட்டர்னில் யூனிஃபார்மாக நல்லா கிளாஸி லுக்கில் சூப்பராக இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த பெட்ரூமோட ஃபுல் கப்போர்டு ஒர்க் பார்க்குறோம். பாருங்கள், நல்லா 1க்கு 2 பெரிய வார்ட்ரோப்பு, சென்டரில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட, அது போக 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்ல. அது போக பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஃபுல்லாகவே எல் டைப்ல ஃபுல்லாக கப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பெட்ரூம்ல பால் சீலிங் பண்ணி வித் லைட் மல்டி கலர் லைட் எஃபெக்டோட சூப்பராக சீலிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு அடுத்தாப்புல வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. 1க்கு 2 வார்ட்ரோப்பு, அது போக ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது போக எல் டைப்ல வார்ட்ரோப்பு, மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடய இந்த பெட்ரூம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா தளத்துல எல்லாம் நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் வெண்டிலேஷன் ஃபேனோடய இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் எல்லா ஃபிட்டிங்ஸும் போட்டு நீட்டாவே டீசெண்டா இருக்கு. அடுத்ததா நம்ம திருப்பி இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த லிவிங் ஹால்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டை ஒட்டினாக்கில் இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூம் பார்த்துருவோம்.
இந்த பெட்ரூம்லையும் அதே மாதிரி 4க்கு 2 சேம் பேட்டர்ன்ல யூனிஃபார்மா வெர்டிபிள் டைல்ஸ் கிளாசி லுக்கு தளத்துல கொடுத்துட்டாங்க. அடுத்ததா இந்த பெட்ரூம்லையும் பாருங்க ஃபுல் கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1க்கு 2 வார்ட்ரோப்பு வித் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரோடய இருக்கு. அடுத்ததா இந்த பெட்ரூம்லையும் லாஃப்ட் ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. அதுவும் எல் டைப்ல இந்த லாஃப்ட் ஃபுல்லாவே கொடுத்து கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த பெட்ரூம்லையும் மேல சீலிங்ல பால் சீலிங் வித் மல்டி கலர் லைட் எஃபெக்டோட சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு லெட்டின் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது போக இங்க ஒரு பேசேஜ் கொடுத்து இங்கேயும் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அது போக சிஸ்டம் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தோதா வீட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல தோதாவே இங்கே ஒரு டேபிள் செட்டப் கொடுத்துருக்காங்க. கப்போர்டு ஒர்க்லாம் நீட்டாக அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நல்ல நுணுக்கமாகவே நுட்பமாக பண்ணியிருக்காங்க. பாருங்க, இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக அமைஞ்சிருக்கு. சென்டரில் நல்லா கான்ட்ராஸ்டாக டைல்ஸ் ஒர்க் கொடுத்து 2 பக்கமும் வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஜன்னல் இருக்கு, வென்டிலேஷன் ஃபேன் இருக்கு, ஃபிட்டிங்ஸ்லாம் எல்லா ஃபிட்டிங்ஸும் மாட்டியிருக்காங்க. நல்லா டீசெண்டாகவே அமைஞ்சிருக்கு. அது போக இங்கே ஒரு ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, 1க்கு 2 ஜன்னல் இருக்கு இந்த பெட்ரூம்ல. இங்கே ஓடிஎஸ் மூலியமா இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம். இந்த வீட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட கிச்சன் தான் பார்க்க போகிறோம். கிச்சன் என்ட்ரன்ஸில் ஆர்ச் தான் பார்க்குறோம். அடுத்ததாக சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் இங்கேயும் யூனிஃபார்மாகவே சேம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு பாருங்க. பாருங்க, இந்த கிச்சனுக்கும் மாடுலர் கிச்சன் செட்டப்புக்குரிய எல்லா திங்ஸுமே இருக்கு. இங்கே நம்ம டைனிங் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எஸ்பெஷலி தனியாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான வாஷ் பேஷன் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இங்கே ஒரு வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்குது, வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடை நல்ல எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இங்கே ஒரு சேனலர் லைட் ஒன்று இருக்குது, இதுவும் அட்ராக்டிவாக அமைஞ்சிருக்கு பாருங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இது எல் டைப்பில் நல்லா கிரானைட் மேடை கொடுத்து மாடுலர் கிச்சனுக்குரிய செட்டப் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வால் முழுதுமே நல்லா டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இங்கேயும் ஒரு ஜன்னல் வசதி இருக்குது, இங்கேயும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா வால் முழுதுமே டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. சூப்பருங்க. அது போக சிம்னி ப்ரொவிஷன் வேற கொடுத்துருக்காங்க பாருங்க. சிம்னி வசதியும் இருக்கு. அங்கங்க திங்ஸ் வைக்கிறதுக்கு போதுமான அலமாரி நிறைய வுட் ஒர்க்லாம் பண்ணி காமிச்சிருக்காங்க. இங்கேயும் பாருங்க, மேலே லாஃப்ட்லையும் கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. லாஃப்ட்டுக்குள்ள கப்போர்டு பண்ணியிருக்காங்க. எல் டைப்ல அந்த கப்போர்டு அமைஞ்சிருக்கு. இங்க பாருங்க, அது போக டைலான ஒரு கிச்சன் வார்ட்ரோப் வித் கிளாஸ் ஒர்க்கோட இந்த கிச்சன் வார்ட்ரோப் செட்டப் அமைஞ்சிருக்கு. அருமையான மாடுலர் கிச்சன் செட்டப் வித் டைனிங் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து சூப்பரா இங்க இந்த மாடுலர் கிச்சன் செட்டப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, அது போக ஓடிஎஸ் வேற கொடுத்துருக்காங்க. இந்த ஓடிஎஸ் ஏரியால நம்ம வாஷிங் மிஷின் யூசேஜ் பண்ணிக்கிறதுக்கு இங்க நல்ல ஒரு ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய கொலா வசதி பாருங்க. மேல ஓடிஎஸ் அருமையா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் ஒர்க் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இது டைனிங்கோடைய இந்த மாடுலர் கிச்சன் செட்டப் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கீழே தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் பார்த்தாச்சு, லிவிங் ஹால் ஏரியா பார்த்தாச்சு, மாடுலர் கிச்சன் செட்டப்பும் பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம இந்த வீட்டில் மேல் தளத்தில் அமைஞ்சிருக்க மாடியில் உள்ள பெட்ரூமை பார்த்துருவோம். இப்போ வாங்க இந்த வீட்டோட மாடி பகுதிக்கு போவோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் அது. இப்போ மாடிக்கு போக படி ஃபுல்லாகவே நல்ல கிரிப்பான பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக மாடிக்கு போக ஹேண்ட் ரெயில் ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல நல்லா ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட மாடி பகுதிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து டஃபன் ஒரு சில கிளாஸ் கொடுத்துருக்காங்க. டஃபன் டப் கிளாஸ் அது போக எஸ்எஸ்ல பீடிங் கொடுத்து அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்ட் ரெயில் ஃபேப்ரிகேஷன் ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேலையும் நல்லா பார்த்து பார்த்து சூப்பராக செஞ்சுருக்காங்க. இப்போ இது மாடியில் கிழக்கு பார்த்த வாசலோட அமைஞ்சிருக்க பெட்ரூமை தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட
மேல் மாடியில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 3வது பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூம் என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்க்குறோம். நல்ல ஒரு ஸ்பேசியஸாகவே இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. அது போக சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெட்டிப்பி டைல்ஸ் அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அது போக பால் சீலிங் ஒர்க்கும் சூப்பராக இந்த பெட்ரூம்லேயும் அமைஞ்சு ஸ்பாட் லைட்டு, டெக்கரேஷன் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக 1க்கு 2 பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. வித் சென்டரில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோடே அமைஞ்சிருச்சு. 4க்கு 2 வெட்டிப்பி டைல்ஸ் நல்லா அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டிவி ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பெட்ரூமுக்கு ஒரு டிவி ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு அமைச்சு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு, 1க்கு 2 வார்ட்ரோப்பு வித் ட்ரெஸ்ஸிங் டேபிள், பால் சீலிங் ஒர்க்கு, வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி, அது போக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3வது பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் பார்க்க போகிறோம். இங்கே டாய்லெட்டுக்குள்ளேயே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வித் ஒரு மிரர் ஒன்னோட அமைஞ்சிருக்கு. அது போக இங்கே பாருங்கங்க, பாத் டப்பு வேற கொடுத்துருக்காங்க. அருமையான பாத் டப்பு, நல்ல ஒரு ஸ்பேசியஸான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல வால் முழுதும் டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. டைல்ஸ்லாம் நல்லா மேலே வரைய ஒட்டியிருக்காங்க. சென்டரில் நல்ல கான்ட்ராஸ்டாக டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத் டப்போட இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. அதுபோக வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷன் ஃபேன் வசதியும் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன்னு கொடுத்துருக்காங்க. வித் மிரரோடையே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் நம்ம மேல் தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த 3வது பெட்ரூமையும் பார்த்துட்டோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான நல்ல சூப்பரான பெட்ரூமாக இந்த 3வது பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட மொட்டை மாடி பகுதிக்கு போக போகிறோம். அங்கே ஒரு எம்எஸ் கேட்டு, ஒரு டபுள் டோர் கேட் கொடுத்துருக்காங்க. மேலே தட்டோடுலாம் பதிச்சிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஹைலைட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு தெற்கு பார்த்த மனையில் 3.25 சென்ட் இடத்துல கிழக்கு பார்த்த தலைவாசலோட 1420 சதுரடி கட்டுமானத்தில் 250 அடி போர் போட்டு 25 அடி ரோட்டு மேலே 3 பெட்ரூமோடையும் பெரிய கார் பார்க்கிங்கோடையும் 3 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடையும் பால் சீலிங் இன்டீரியர் ஒர்க்கோட நல்ல வார்ட்ரோப்பு, கப்போர்டு எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. லே அவுட்டுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. பில்டிங்க்கும் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. பாத்ரூமில் பாத் டப்பு ஒர்க் உட்பட எல்லா வேலையும் பார்த்து ஒவ்வொரு வேலையும் நல்லா நுட்பமாக செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஓனர் சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா 75 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.